ஆசிய கோப்பை 2025க்கான பாகிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா 17 பேர் கொண்ட பாகிஸ்தான் அணி வந்து அறிவிச்சிட்ருக்காங்க. கேப்டனாக பார்த்தீங்கன்னா ஹசன் அலியை நியமிச்சிருக்காங்க. அந்த 17 பேர் கொண்ட அணியில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 2 பேர் இல்லைங்க. அந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் அண்டு முகமது ரிஸ்வான். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஆசிய கோப்பை அணியில் இடம்பெறவே இல்லைங்க. இவங்க 2 பேரும் இடம்பெறாத பாகிஸ்தான் அணி எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும். ப்ளஸ் இந்த பாகிஸ்தான் அணி ஒரு இளம் அணியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிய கோப்பை 2025 வந்து வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை எப்படியாவது தோற்கடிக்கணும். ஏன்னா இதற்கு முன்னாடி வங்காளதேசத்துக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா T20 மேட்சஸில் சீரீஸை லாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஓடிஐ மேட்சஸை லாஸ் பண்ணாங்க. T20 மேட்சஸ் சீரீஸை வின் பண்ணாலும் ஓடிஐ மேட்சஸை லாஸ் பண்ணாங்க. அதனால் எப்படியாவது ஆசிய கோப்பையில் இந்தியாவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய அமீரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கோச்சிங்கை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 29 பார்த்திங்கன்னா அவங்க ஒரு முத்தரப்பு T20 விளையாட போகிறாங்க. UAE கூடயும் ப்ளஸ் ஆப்கானிஸ்தானை கூடயும் இந்த முத்தரப்பு T20 விளையாட போகிறாங்க. அந்த முத்தரப்பு T20 அவங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். ஆசிய கோப்பைக்கு முன்னாடி அவங்க விளையாடுறதுனால இது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். அந்த அனுபவத்தை வச்சு மறுபடியும் பாகிஸ்தான் இந்தியாவை வீழ்த்தறதுக்கு ட்ரை பண்ண பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்.